ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? சண்டேனாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் மார்க்கெட்டில் மீன் விலை இருக்கும். இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சண்டே வாங்காமல் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி சாட்டர்டே வாங்கி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வலை மீனுங்கிறப்ப வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை அப்படின்ட்டு கொடுத்தாரு. ஆனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வலை மீன் தானே வாங்குகிறோம். ஸோ டைரெக்டாக பீச்சில் போய் வாங்குறனால நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் மீன். அது எந்த பிரச்சனையும் இருக்காது. சண்டேங்கிறனால ரேட் அதிகமாக இருக்கும். இந்த மீனே பார்த்திங்கன்னா 300 கொடுத்துருந்தாங்க. மற்ற நாளில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகும். 200, 150 அந்தமாரி நம்மளுக்கு கிடைக்கும். சண்டேங்கிறனால 300 ஆகுனுச்சு. பீச்சில் சீப்பு தான். அதுவே நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 மீனே 1 கிலோ நிற்கும். 350, 300 அதுமாரி ரேட்டு போடுவாங்க. ஸோ இதுதான் தேங்காய் பாறை. அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். எனக்கு பொதுவாக சின்ன மீன் தான் ரொம்ப பிடிக்கும். குழம்புக்கும் சரி வறுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது முள்ளு பொடின்னு சொல்லுவாங்க. இது குழம்புல போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்தாலும் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஏன்னா அதில் உள்ள முள் எடுக்கிறதுக்கு. ஆனால் பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான மீனுன்னு சொல்லலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதெல்லாம் போட்டு கலப்பு மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது 2-3 பொடி மீனை போட்டு குழம்பு வைக்கிறப்போ அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வஞ்சர மீனோ விரால் மீனில் உள்ள டேஸ்ட்டை தாண்டி இந்தமாரி பொடி மீனில் வச்சு குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வாங்கியாச்சு. அது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு இறால். இது 300 நார்மல் டேஸில் போனீங்கன்னா 200 ரூபாய்க்கு இந்த இறால் வாங்கலாம். சண்டேங்கிறனால 300. அது ஒரு கூடை மாரி ஒன்று வச்சுருப்பாங்க. குட்டி கூடை மாரி. அதால் அப்படியே போடுவாங்க. மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. அப்படியே போடுவாங்க. அது ஒரு கூடை 200 நார்மல் டேஸில். இந்தமாரி டைமில் 300. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே மார்க்கெட் போயாச்சு. மெரினா பீச்சில் தான் வாங்கினோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான். அது என்னமோ தெரியல, நான் போகிறப்பெல்லாம் நான் எந்த மீனை விரும்பி சாப்பிடுவேனோ அது மட்டும்தான் எனக்கு கண்ணில் கிடைக்கிது. நான் பார்க்கவும் செய்கிறேன். வேறு எதுவும் எனக்கு வாங்கவும் தெரியல. ஏன்னா நான் அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால. இது எப்பொழுதும் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதுவும் கிடச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் காலைல 6:30க்கே போயிட்டேன். 6:30 மணிக்கெலாம் போனனால அவங்களுக்கு ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள்கிட்ட நாக்கு மீன் இருந்துச்சு. ஒருத்தவங்கள்ட்ட காணாங்கத்தை. இதுதான் 3 ஆப்ஷன் தான் எனக்கு. ஆனால் 3 ஆப்ஷனில் 3மே நான் சாப்பிட்ற மீன். வேறு ஏதாவது இருந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன். எப்பொழுதும் வாங்கி வாங்கி பழகிட்டனால அந்த மீன்லாம் எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியறனால அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே அழகாக வந்துடுவேன். இப்போ இந்த காரப்பொடி பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு தனியாக வாங்கினேன். குழம்புக்கு நல்லாயிருக்கும். காரப்பொடி நல்லதும் கூட. நல்லா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா குழம்பு கொதிக்க வச்சுட்டு இந்த காரப்பொடியை போடணும். இல்லைன்னா உடஞ்சி வந்துடும். முள் தனியாக மீன் தனியாக. அதனால் நல்லா குழம்பு கொதித்த பிறகு போடலாம். அந்த கடுசை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த கடுசை 200 அதுக்கப்புறம் வாங்கினோம். அவர்கிட்ட சில்லறை இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். அதனால் சரின்னு இன்னும் கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த காணாங்கத்தை மீனை பார்த்திங்கன்னா 3 மீன் 100 ரூபான்னு கொடுத்தாரு. எக்ஸ்பென்சிவ் என்னான்னு தெரில. ஏன்னா அதிகமாக காணாங்கத்தை வாங்கினதில்லை. 200 ரூபாய்க்கு தான் தருவேன்னு சொன்னார். நம்ம ஏற்கனவே மீன் வாங்கினனால ஓகேன்ட்டு தந்தார். இது ஃப்ரீயாக போட்டார். இந்த கிழங்கா மீன் நான் தான் கேட்டோம், கொடுங்க அப்படின்னோடனே சரின்ட்டு போட்டார். இதெல்லாம் தான் இன்றைக்கி வாங்கின மீன். இதெல்லாம் ரீசனபிள் ப்ரைஸா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லாம் சேர்த்து 350 ரூபா வந்துச்சு. இந்த காணாங்கத்தை 100, இது ஃப்ரீ. இதுக்கு 50, இது 200. இதுதான் இன்றைக்கி வாங்கின மீன். உங்களுக்கு இந்த மீனில் எந்த மீன் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.